வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னாக்கா, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் இப்படின்னு ஒரு வாசகம் இருக்குது. என்ன சொல்கிறேன்னா, கடவுள் தட்டுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் திறக்கப்படும். நீங்கள் எங்கள்கிட்ட கேளுங்க, ப்ரேயர் மூலியமாக கேளுங்க, கொடுக்குறோம். தட்டுங்கள், என்னை கூப்பிடுங்க, நான் வருகிறேன் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தமாக இதை எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு வேறு அர்த்தம் இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் இங்கே சொல்ல போகிறது என்னென்னா, இதை பேஸ் பண்ணியே, அதாவது கடவுள் சொல்கிறார் நமக்கு. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள்கிட்ட வேலை நடக்கிறதுக்கே நம்ம தட்டி கேட்டால்தான் நம் தடைகள் விலகுகிறது. அவர்கள் வேலையை செய்யறதுக்கே நம்ம தட்டி கேட்க வேண்டியிருக்கு. அந்த தட்டி கேட்டால் தான் நமக்கு ஆக வேண்டிய வேலைகள் நடக்கிறது. சாதாரணமாக போனோம், ஒரு அலுவலகத்துக்கு போனோம், அரசாங்க அலுவலகமோ எந்த அலுவலகத்திற்கோ போனோம்னாக்க, இப்போ ஒரு பணியாளர் அனுப்புகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பேங்க்கில் சேவிங்ஸ் ஆரம்பிக்கிறோம்னாக்க, போனோம், இதுக்கு இவ்வளவு செகண்ட்ஸு இவ்வளோ மணி நேரத்தில் முடியும்னு அங்கே எழுதியிருப்பாங்க. ஆனால் அங்கே வேலை செய்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி இதோட முடிஞ்சிருச்சுங்க டைம், அவ்வளோதாங்க, இந்த வேலை முடிஞ்சிருச்சு, நாளைக்கு நீங்கள் வாங்க அப்படிம்பாங்க. நம்ம போகிறது 1 மணியாக இருக்கும், அந்த வேலை முடிகிறது அங்கே அலுவலக நேரம் படி அந்த வேலை முடிகிறது 2 மணிக்கு தான் இருக்கும். இவங்க என்ன சொல்லுவாங்க, கேஷெல்லாம் பேங்க்கில் கட்ட எடுத்துன்னு போயிட்டாங்க, அதனால் இன்றைக்கி நீங்கள் இங்கே கட்ட முடியாது, பணம் கட்ட முடியாது, இல்லை நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது, இல்லைன்னா மணி ஆர்டர் அனுப்ப முடியாது. இது மாதிரியான 3 வித துறைகள்லேயும் 3 வித பதில் இது மாதிரி இருக்கும். அவங்க அலுவலகத்தில் கொடுத்த ஒரு நேரத்தை வச்சு தான் நம்ம மக்கள் போவோம். ஆனால் அங்கே வேலை செய்கிறவர்கள் தன்னேர வசதிப்படி அதை அவங்க மாற்றிப்பாங்க. இதை நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? நம்ம அவ்வளவு தூரம் போயிருந்துருப்போம், ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு இடத்துல நமக்கு அந்த வேலை ஆகணுன்னாக்கா போயிருந்துருப்போம். நீங்கள் அவங்க கூட அந்த சேர்லேயும் அந்த ஏசிலையும் உட்காந்து அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்ட்டுவாங்க. ஒன்றும் இல்லை, நாளைக்கு இதே டயத்தில் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து போனால் கூட அவங்க அதை தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த டைம் முடியறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கும். அப்போ என்னங்க விதிமுறை போடுறது இவங்களா? போட்ட விதிமுறையை தடுப்பது, வேறு விதிமுறையை போடுவது இங்கே இவர்கள் சௌகரியப்படி பண்ணுறாங்க. அங்கே ஆணோ பெண்ணோ யார் இருந்தாலும் அந்த நம்மளை பார்த்து பேசுவது ஒரு நாகரிகமாக இருக்காது. இது பல பேர் அரசாங்க துறையிலையோ இல்லை தனியார் துறையிலையோ போயிருந்தால் தெரியும். என்ன இப்போ நம்ம ஒரு பணம் கட்ட போகிறோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு 3 மணி வரைக்கும் இருந்தால் நம்ம போயிருந்துருப்போம் 2:15. அவங்க சொல்லுவாங்க, என்னங்க இப்போ வரீங்க, எல்லாம் பணமும் கொண்டு போயிட்டாங்க பேங்க்குக்கு, நீங்கள் இப்போ கட்ட முடியாதுங்க அப்படிம்பாங்க. அப்போ நம்ம இப்படி தயங்கி இருந்து நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போய் வந்திருப்போம், இல்லை 5 கிலோமீட்டர் தள்ளி வந்திருப்போம், இல்லை வயதானவர்களை விட்டு வந்திருப்போம். தயங்கி இல்லைங்க, நம்ம என்னவோ அவர்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி நம்ம கேட்கும்படி இருக்கும். அப்போ ரொம்ப கூலாக சொல்லுவாங்க. ஆனால் அந்த கோபம் இருக்குது பாருங்கள் நமக்கு வருது. அப்போ நம்ம அடக்கி பெருசாக ஆகக்கூடாதே, இது நாளைக்கு இவர்கள் ஏதாவது தொந்தரவு நமக்கு பண்ணிடக்கூடாதேங்கிற பயத்திலேயே நம்ம பலது கேட்காம வெளியில் வந்துடுவோம். மறுநாள் போய் கட்ட போவோம். நிச்சயம் அதற்காக நாம் செய்யும் செலவு கூட இருக்கும், உடல் வருத்தமும் கூட, பண செலவும் கூட இருக்கும். ஆனால் அந்த துறையில் வேலை செய்பவர்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக கூலாக நம்ம கோபத்தை கிளப்பிட்டு உட்காந்துருப்பாங்க, அவர்கள் வேலை செய்யாமல். அந்த நேரத்தில் நம்ம சரின்னு வரதை விட்டுட்டு ஒரு 4 வார்த்தைகள் நாம் நல்ல விதமாக அவர்களை கேட்டோம் என்றால் நிச்சயம் ஓரளவாவது அவங்க படிவாங்க. இது மாதிரி எல்லா மக்களும் ஒவ்வொருத்தரும் வரவங்களும் கேட்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, அவங்க கண்டிப்பாக ஒரு பயம் மனதில் இருக்கும். இல்லைன்னா நம்ம 100 பேர் வரதில் யார் கேட்க போகிறாங்க, நம்ம பாட்டுக்கு பண்ணுவோம். ஆனால் கேட்பது ஆண்டவன் ஒருவன் இருக்கிறான். இருந்தாலும் அந்த டயத்தில் நம்ம வேலை முடியறதுக்கு நாம் தட்டி கேட்க வேண்டும். நம்மோட வேலை அப்போ என்னன்னாக்க, நம்ம இல்லைன்னா அந்த வேலையை செய்யாமல் நாம் கடமையில் இருந்து திரும்பி வந்துடுறோன்னு அர்த்தம். நம்ம வேலை என்னன்னாக்கா அப்போ தட்டி கேட்கணும். என்னங்க 3 மணி வரைக்கும் போட்டிருக்கு, நான் 2:55க்கு கொடுத்தா கூட நீங்கள் இதை கட்டணும். அதை எப்படி நீங்கள் 2:15க்கு பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போவீங்க?
எனக்கு இல்லைங்க நீங்கள் கட்டணும், இல்லைன்னா அவங்க மேலே உள்ளவங்க நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே போய் சொல்லிக்கங்கம்பாங்க. அவங்க ரொம்ப தைரியமாக இருக்கிற மாதிரியும் அவங்க மேலே தப்பு இல்லாத மாதிரியும் சொல்லுவாங்க. நீங்கள் முயற்சி எடுங்க, அவர்கள் மேல் அதிகாரி யாரோ போய் சொல்லிட்டு வாங்க. நிச்சயம் அவங்களுக்கு அவர் தன்னுடைய வேலை வாங்குவதற்காவது பின்னாடி அதை சுட்டி காட்டுவார். அதனால தட்டி கேளுங்கள், தடைகள் விலகும். அவ்வளவு தூரம் 1 ஹவர் 1/2 மணி நேரம் செலவழித்து நம்ம போகிறோங்க. அங்கே போய் அது வந்து தடையாக கொடுத்து சரி எனக்கே வாழ்க்கையில் தடைகளாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, நம்ம கேட்டு மட்டும் இவங்க சரியாயிட போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு பேச்சில் திரும்பி வராமல் நம்மளோட கடமைகளில் இதுவும் ஒன்றுங்கிறதுல இருந்து கேட்டு ஒரு 10 நிமிஷம் வேலை ஆளனா அதுக்கு மேற்கூறிய வேலைகளை நம்ம என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிக்கலாம். இல்லை அது சரியாக கூட இருந்திருக்கலாம், ஆனால் அது சரி கிடையாது. அதனால் நம்ம கேட்க வேண்டியதை கண்டிப்பாக கேளுங்கள், குரல் கொடுங்கள், தட்டி கேளுங்க. உங்கள் வேலைக்கு கேளுங்க, நீங்கள் அடுத்தவங்களுக்கு கூட கேட்க வேண்டாம். உங்களை வந்த உடனே இல்லைங்க இன்றைக்கி இது நடக்காதுங்க அப்படின்னா பல இடத்துல அது திருப்பி பணிவாக 2 வார்த்தை கேட்டு பார்ப்போம். அப்புறம் கொஞ்சம் கூட நம்ம குரலை வசதி கேட்டோம்னாக்க கண்டிப்பாக அவர்களே தளர்த்தும் அந்த விதிமுறைகளை ஒழுங்காக தன் வேலையை செய்வாங்க. அவங்களும் மனிதர்கள் தான். ஏதோ சோம்பலில் வேலைகளை செய்யாமல் அலட்சியமாக இருந்து கொண்டு நம்மை அலைக்கழிக்கும் இவர்களை தட்டி கேட்போம், நம் தடைகளை விளக்குவோம். நன்றி.